திருவாரூர் மாவட்டத்தில் பருவநிலை மாற்றம் காரணமாக சம்பா பயிர்கள் பூச்சி தாக்குதலுக்குள்ளாகி வருகிறது. வடகிழக்கு பருவமழை மற்றும் டிட்வா புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நிலங்களில் தேங்கிய மழை நீரினால் சம்பா தாளடி பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டன. மழை ஓய்ந்ததை அடுத்து தற்போது வயலில் உள்ள தண்ணீரை வடிய வைத்து உரம் தெளித்தல், களை எடுத்தல் உள்ளிட்ட பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பனிமூட்டம் மற்றும் அவ்வப்போது பெய்து வரும் மழை காரணமாக சம்பா பயிர்களில் தோகை பூச்சி, குருத்து பூச்சி, கருநாவாய் பூச்சி, ஆனைக்கொம்பன் பூச்சி என பல்வேறு வகையான தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. தனியார் கடைகளில் அதிக விலை கொடுத்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை வாங்கி தெளிப்பதால் அதிக செலவாகிறது எனவும், இதனை தவிர்க்க கூட்டுறவு விவசாய கடன் சங்கங்கள் மூலம் மானிய விலையில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் டிட்வா புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதில் குளறுபடிகள் உள்ளதாகவும், இதனை களைந்து அனைவருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மழை பெஞ்சதுல ஏகமாக பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது. பூச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆனைக்கம்பன், வெள்ளையி, அதேமாரி குருத்து பூச்சி, புகையான இந்தமாரி தாக்குதல் நிறையா இருக்குது. மஞ்சள் நோய் தாக்குதல் அதிகமாக. சிங்சல்பேட்டு இப்போ நீங்கள் வேளாண் துறையில் பார்த்தீங்கன்னா சிங்சல்பேட்டு இல்லைங்கிறாங்க. ப்ரைவேட்டில் போய் வாங்கினோம்னா காசு அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாம் இழந்து தவிக்கிற நேரத்தில் விவசாயிகள்கிட்ட பணம் காசு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ இடுபொருள்கள் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு மானிய விலையிலையாவது கொடுக்கணும். திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிவாரணத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஏகமாக குளறுபடி இருக்குது. குளறுபடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேப் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அந்த ஏவோ வர்றாங்க. ஏவோ பார்த்தீங்கன்னா அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு வயலை எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் இருக்கிற நாங்கள் ஒரு பயிரை இழந்துருது மழையில். அந்த பயிரை நாங்கள் கணக்கிடும் போது எப்படியோ எங்கேயோ நாற்றை வாங்கி எங்கேயோ நாங்கள் கஷ்டப்பட்டு விதை விடுறோமோ எல்லாம் பண்ணி அதை நம்ம இதுங்கிறோம். ஒரு 4 மார்க்குன்னா 200 குழி அளவுக்கு நாங்கள் அதிலே நாற்று பறித்து நாங்கள் நட்டுடுறோம். திருப்பி இதுக்கு நிவாரணம் கிடையாதுன்னு சொல்கிறது விவசாயிகள் மத்தியில் பெரிய அதிர்வேலையை ஏற்படுத்துது. இந்த நிவாரணங்கிறது அனைவருக்கும் கொடுக்கணும். ஏன்னா இந்த மழை பெஞ்சதில் ஏக பாதிப்பு. வாய்க்கால் தூர்வாரப்படலை, ஆறுகள் தூர்வாரப்படலை. அந்த வெட்டாரை பொறுத்தனும் வெட்டாரை எடுத்து புலனூர் பாதிச்சது அப்பயும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் வாய்க்கால்லாம் தூர்வாரப்பட்டாங்க. சில இடத்துல ஆறுகள் தூர்வாரப்படலை. ஆறுகள் தூர்வாரப்படாததுனால தண்ணிகள் எதிர்த்து ஏகமாக பாதிப்புங்கிறது திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நடந்திருக்கு. இதை தயவு செஞ்சு முழுமையாக கணக்கெடுத்து முழுமையாக விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கணும்னு தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கிறேன்.